தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். புதிய பேருந்து நிலையத்தில் புதுச்சேரி மாநில அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் நலச்சங்கமும் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச பொது மருத்துவ முகாமை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரின்கின்ற குப்புசாமி, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உருளையன்பேட்டை காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கௌரவ தலைவர்கள் சுப்பிரமணியன் பாண்டிராஜ், சங்க தலைவர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் முருகன், ஆலோசகர் பிரசாத், செயலாளர் வினோத், பாஸ்கரன், துணை செயலாளர் மணிகண்டன், தட்சிணாமூர்த்தி, இணை செயலாளர்கள் சசிகுமார், இளமாறன், சக்திவேல், பொருளாளர் ரவி, துணை பொருளாளர் சிவராஜ், பன்னீர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், பயணிகள், பொதுமக்கள், தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர். முகாமில் பொது மருத்துவம், எலும்பு சார்ந்த மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் பரிசோதனை, HIV விழிப்புணர்வு முகாம், ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா சுகாதாரமான வாழ்வு இருப்பிடும் எல்லாம் நம்ம நல்ல மாதிரியே வச்சுக்கிட்டா நம்ம எதிர்கால வாழ்வுக்கு ஒரு உத்தரவாதம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நோய் இப்போ கொரோனா காலத்துலேருந்து மக்களுக்கு என்னென்ன நோய் தாக்குதுன்றதே வரமுறை இல்லாமல் இன்னைக்கு உயிரிழப்பு, உயிருக்கு மேலே மிஞ்சன ஏதோ ஒரு சௌகரியம் நமக்கு தேவையில்லை. இப்போ உயிர் காக்கிறதுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் அரசு எடுக்குது, சுகாதாரத்துறை எடுக்கிறாங்க. நம்ம காவல் ஆய்வாளர்கள்லாம் மக்களுக்கு பாதுகாப்பான எண்ணத்துல தான். உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஏர் பொல்யூஷன் இது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது ஒரு தாக்கம். இன்னைக்கு டிஜே எல்லாம் நடக்குது, அப்போ இங்கே பார்த்துக்கிறீங்க, எல்லாம் ஆடுறாங்க, அப்படியே திடீர்னு மயக்கடிச்சு உங்களுக்கு சாகுறாங்க. எதுனா அந்த அதிர்வேலை அது கூட நம்ம வேலை செய்யுது. இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுது. அதனால இந்த ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த யாராக நீங்க கட்டுப்படுத்துங்க. ஏன்னா பக்கம் பக்கத்துக்கும் அதே முறையா சொல்றாங்க. அதை உங்களுக்கு பேசிக்கிட்டே நமக்கு தொல்லை இருக்குது. நான் சொன்னதுக்கு காதில் வாங்கி காது செக் பண்றாங்க, காது சீக்கிரம் போயிடும். வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்யும் பொதுமக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளின் பயணிகள் நெரிசல் அதிகரித்துள்ளது. பண்டிகை நாட்களில் பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்யும் வகையில் கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தீபாவளி நாளுக்கு முன்பாக இரவு நேரங்களில் கூடுதல் சிறப்பு சேவைகள் ஏற்பாடு செய்யவும், ஆன்லைன் முன்பதிவு சேவைகள் மேம்படுத்தப்படவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்படுவதால் பேருந்து நிலையங்களிலும் சாலைகளிலும் மக்கள் நெரிசல் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. இதனால் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இணைந்து போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும், பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புப்படி தீபாவளி பண்டிகை நாட்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டால் பயணிகள் சிரமமின்றி சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வாய்ப்பு கிடைக்கும் என அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை குபேர் நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதுச்சேரி நகராட்சி மேற்பார்வையில் புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரன் என்ற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து அங்கன்வாடி மையங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். அது வந்து படிக்கட்டு தானே, அது படிக்கட்டா? புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை மூலம் கட்டிடம் கட்டுவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு ரூபாய் 36,39,000 மதிப்பீட்டில் அமைப்பதற்கு அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியாரும் திருபுவனை தொகுதி சமூக சேவகருமான அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் சாரங்கபாணி, ராஜேஷ், மணிகந்தன், அம்சா, சுப்பு, சிங்காரவேலன், சாலை பொறுப்பாளர்கள் கருணாகரன் உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 100 நாள் வேலையை 100 நாளும் வழங்க வேண்டும். ரேஷன் கடையை திறந்து அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டும். காரைக்கால் மாவட்டத்திற்கு மக்கள் தொகை அடிப்படையில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை அனைத்து துறை வல்லுநர்கள் கொண்டு மேம்படுத்த வேண்டும். காரைக்கால் மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வின்சன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் மற்றும் மாநில செயலாளர் லெலிந்துரை ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச அரிசியை தடையின்றி வழங்கிடு. நிறுத்தாதே 100 நாள் வேலையை நிறுத்தாதே நிதியை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் மீது செருப்பு வீசியதை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் புதுச்சேரி நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வழக்கறிஞர்களின் இந்த போராட்டத்தால் நீதிமன்ற பணிகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர் ஒற்றுமை வெல்லட்டும் சனாதனத்தின் பெயராலே அனுமதியோ காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா காரைக்காலில் உள்ள வெடி கடைகளில் திடீர் ஆய்வு செய்தார். காரைக்காலில் வெடிமருந்து மற்றும் பட்டாசுகள் விற்பனை செய்யும் கடைகளில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி தரமான முறையில் வெடிப்பொருட்களை கையாள்கிறார்களா என்றும், விதிமுறைகளை மீறாமல் பட்டாசு விற்பனை செய்யப்படுகிறதா என்றும், விதிமீறல்களை மீறி வெடிப்பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுத்தல், வெடிப்பொருள் விபத்துகளை தவிர்ப்பது, கடைகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளதா எனவும், தீயணைப்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதா எனவும் கடைகளில் சார்பு ஆட்சியர் பூஜா ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெடிப்பொருட்கள் கடைகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள்
அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டதா என்பதை சார்பு ஆட்சியர் சரிபார்த்தனர். இந்த ஆய்வின் போது துணை வட்டாட்சியர் அரவிந்தன் மற்றும் அதிகாரிகளுடன் இருந்தனர். ஏம்பலம் தொகுதியில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8வது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு அங்கன்வாடி ஊழியர்கள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை மற்றும் காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு சிறப்புரையாற்றி பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய பெட்டகங்களை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அகரம் கிராமத்தில் 8வது ஊட்டச்சத்து போஷன் மா விழாவையொட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்டம் ஒன்று, வில்லியனூர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அதிகாரி பாலாஜி, குடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார மருத்துவ அதிகாரி டாக்டர் தாமரை செல்வன், சித்த மருத்துவர் ஹேமலதா மற்றும் சுகாதார பணியாளர்கள் சாய் ராபானு மற்றும் அறிஞர் அண்ணா அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யமூர்த்தி, அங்கன்வாடி ஆசிரியர்கள், உதவியாளர்கள், கிராம தலைவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் பொம்மலாட்டு நிகழ்ச்சி வழங்கிய எலிசபெத் மற்றும் கலைக்குழுவினர், நாட்டிய நிகழ்ச்சி, குழந்தைகள் திருக்குறள், ஆத்திச்சூடி உட்பட அனைத்தும் காண்பிக்கப்பட்டது. மேலும் ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை அங்கன்வாடி தலைவர் தனலட்சுமி ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை வழங்கினார். ஊட்டச்சத்து விழாவையொட்டி பொதுமக்களுக்கு சிறுதானியங்கள் உள்ளிட்ட சத்தான பொருட்கள் மூலம் சமையல் செய்து காட்சிக்கு வைத்திருந்தனர். இதில் சத்தான உணவுக்கு பரிசு கொடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் சாய் சரவணன்குமாரின் விமர்சனம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த நமச்சிவாயம், அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணன்குமார் அபத்தமாக பேசுவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார், சட்ட ஒழுங்கு சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று எதிர்பார்த்தேன். அது நடக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கேள்வி கேட்கிற உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. ஏன் கேள்வி எழுப்பினீர்கள் என்று கேட்கும் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே இல்லை என்பதை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டுதான், சாதாரண சாமானியனுக்கும் ஒரு ஓட்டுதான், நமச்சிவாயத்திற்கும் ஒரு ஓட்டுதான், சாய் சரவணன்குமாருக்கும் ஒரு ஓட்டுதான் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகட்டும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு என்ன? கேள்வி கேட்கின்ற உரிமை. ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தில் அமர்ந்து தவறு செயல்களையும் தட்டி கேட்கிற ஒரு உரிமை தான் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு கொடுத்தது. ஏன் அவரை கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லி கேட்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே கிடையாதுன்றத மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ராகுலுக்கும் ஒரு ஓட்டு தான், கோகுலுக்கும் ஒரு ஓட்டு தான், கடைகோடி தொண்டனுக்கும் ஒரு ஓட்டு தான், இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கும் ஒரு ஓட்டு தான், நமச்சிவாயத்துக்கு ஒரு ஓட்டு தான், சாய் சரவணுக்கு ஒரு ஓட்டு தான். ஒன்றுக்கு மேல ஒன்று இல்லை. அதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம். அப்பேற்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் ரொம்ப ஈஸியா ஒரு வாய விட்டாரு. என்ன அமைச்சர் பதவியில் என்ற இடத்துல பேசுறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னா என்னுடைய தொகுதி மக்கள் அனுமதி சீட்டு தரணும். நான் அமைச்சராக இருக்கிறேன்னாக்கா என்னுடைய நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி என்ன அமைச்சராக்கணும். மற்றபடி அமைச்சர் பெற்றுன்றது எங்க அப்பா வீட்டு பதவி கிடையாது. அது மக்களுக்காக பணி செய்கின்ற ஒரு சர்வீஸ் போஸ்ட். அதை போய் என்னுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் சாய் சரவணன் மந்திரின்னு சொன்னா வேலை செய்தார். சாய் சரவணன் எம்எல்ஏ போய் வேலை செய்யணும், வேலை செய்யணும். சாய் சரவணன் பாரதிய ஜனதா கட்சி தொண்டரா போய் வேலை செய்யணும், மகிழ்ச்சியோட நான் வேலை செய்யறேன். அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்.
இடங்கள்ல வந்து பார்க்கும்போது டிஜிபிக்கு எஸ்கார்ட் போட்டு போச்சு. மக்களை காக்க வேண்டிய தலைமை பொறுப்புல ஒரு டிஜிபி வராங்க, அவங்களுக்கு எதுக்கு எஸ்கார்டு? ஒரு டிஜிபி டிராபிக்ல நிக்கணும், டிராபிக் எப்படி ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு சொல்லி அவங்க பார்க்கணும். ஒரு டிஜிபிக்கு எப்போ வருவாங்க எப்போ போவாங்கன்னு தெரிஞ்சாதான் ஒரு டிராபிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருக்கிற போலீஸ்காரங்க எப்போ வருவாங்க, அதிகாரி உயர் அதிகாரிகள் எப்போ பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு எஸ்கார்டு? சாய் சரண தீவிரவாதத்தை ஒழிக்கணுன்ற தீவிரவாதம் என்கவுண்டர் பண்ணணும்னா சாய் சரண எம்எல்ஏ வேணா எஸ்கார்டு கொடுங்க பாவம். ஏன்னா டிஜிபிக்கெல்லாம் எதுக்கு எஸ்கார்டு? வெளியூர் போறாங்கன்னாக்க அது உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு எஸ்கார்டு தேவை. ஹோம் மினிஸ்டர் 5 மினிஸ்டர் மாதிரி ஒரு மினிஸ்டர் தான். அவருக்கு பாண்டிச்சேரி சின்னஞ்சிறு மாநிலம், அவர் சொல்ற மாதிரி அந்த மாநிலத்துல வெளியூர் போறாங்க எஸ்கார்ட்லாம் போட்டு போட்டோம். இப்போ டிராபிக்ல நிக்கட்டும், டிராபிக்ல மக்கள் பணி பார்க்கட்டும், எப்படி டிராபிக் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கட்டும், மக்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கட்டும். அதனால அவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்க தேவையில்லாத இந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களால மக்கள் பணி செய்யறதுக்கு அனுப்பணும் தாழ்வோட கட்டுக்கிறேன். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் செப்டம்பர் 13ஆம் தேதி இரவு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஐடிஐ பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் தங்க சங்கிலியை மர்ம நபர் பறித்து சென்றார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை தேடி வந்தனர். மேலும் செயினை பறித்த பகுதியிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட சிசிடிவியை ஆராய்ந்தனர். அதில் கிடைத்த புகைப்படங்களை பழைய குற்றவாளிகளுடன் ஒப்பிட்டு குற்றவாளியை அடையாளம் கண்ட காவல்துறையினர் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டு குற்றவாளியை கைது செய்தனர். பின்னர் புதுச்சேரிக்கு அழைத்து வந்த அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் வில்லியனூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பதும் செயின் பறிப்பில் ஈடுபட்டதையும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடமிருந்த 6 சவரன் தாலி செயின் மற்றும் செயின் பறிப்புக்கு பயன்படுத்திய 6 லட்சம் மதிப்புள்ள உயர் ரக இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக மற்றும் செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, கண் சிகிச்சை மற்றும் குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை, எலும்பு மருத்துவம், தோல் சிகிச்சை உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இலவசமாக நடைபெற்றது. மேலும் கண் பரிசோதனை செய்து கண் கண்ணாடி இலவசமாகவும் வழங்கப்படுகிறது. அதேபோல் ரூபாய் 20,000 மதிப்புள்ள கண்புரை அறுவை சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்முகாமினை பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் சரவணன் மற்றும் தமிழ், ஹரி, திவாகர், ராஜ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். நீங்க இங்க பாருங்க, அவர் இங்க பாருங்க. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி தொகையை ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு தொகையை ரூபாய் 6 லட்சம் என உயர்த்தி வழங்கிட வேண்டும். தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு மீண்டும் கல்வி உதவி தொகையாக ரூபாய் 25,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும். நலவாரிய நிதியை முழுமையாக கட்டிட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் 200க்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைவருக்கும் மருத்துவ உதவி 50,000 ரூபாயாக வழங்கிடே மருத்துவரை பணி அமர்த்தி தொழிலாளர் மருத்துவ பெறுவதை
புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை, புதுவை மாநிலம் ஊரக வாழ்வாதார இயக்கம், காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் காரைக்கால் கீழகாசாக்குடி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை வட்டார வளர்ச்சி அலுவலர் அருணகிரிநாதன் மற்றும் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கலந்து கொண்ட அனைத்து சுய உதவிக்குழு பெண்கள் அனைவரும் உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் ஆண்டு அறிக்கை, ஆண்டு தணிக்கை அறிக்கை, சுய உதவி குழுக்களின் விவரம், வட்டார அளவிலான கூட்டமைப்பில் பராமரிக்கப்படும் வங்கிக் கணக்குகளின் பெயர்கள், கூட்டமைப்பில் இணைந்துள்ள சுய உதவி குழுக்களின் விவரம், மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் பெற்ற சமுதாய முன்னேற்ற நிதி மற்றும் வங்கி இணைப்பு கடன் நிதி விவரம், கூட்டமைப்பின் 2024-2025 ஆண்டுக்கான விவசாயம் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் விவசாயம் சாரா செயல்பாடுகள், பாலனம் மற்றும் உணவு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்பாடுகள் மற்றும் காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் 2025-2026 ஆண்டுக்கான ஆண்டு திட்டம் குறித்து வாசிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சுய உதவிக்குழு பெண்களுக்கும் பரிசுகள், நலத்திட்டங்கள் மற்றும் சமூக பங்கீடு நிதி ஆகியவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வட்டார அலுவலக அதிகாரி அருணகிரிநாதன், காரைக்கால் வட்டார அளவிலான கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளில் உள்ள சுய உதவி பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் ONGC காவேரி அசெட் சார்பில் சமூக பொறுப்பு திட்டமாக காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் நிறுவப்பட்ட 9 லட்சம் மதிப்புள்ள மேம்பட்ட RO குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திறந்து வைக்கப்பட்டது. விழாவை கல்லூரி முதல்வர் வேலாயுதம் தலைமையில் நடத்தினார். வரவேற்புரையாற்றிய காவேரி அசெட் CSR இன்சார்ஜ் தங்கமணி, ONGC நிறுவனம் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் சமூக நலத்திட்டங்களுக்கும் தொடர்ந்து பங்காற்றி வருகிறது என குறிப்பிட்டார். பின்னர் டாக்டர் கிரிராஜ் திமான், மாணவர்களின் நலனை உறுதிப்படுத்த சுத்தமான குடிநீர் வழங்குவது அடிப்படை தேவையாகும். இதுபோன்ற முயற்சிகள் மாணவர்களின் ஆரோக்கியத்தையும் கல்வி சூழலையும் மேம்படுத்தும் என தெரிவித்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் கலந்து கொண்டு சமூக பொறுப்பு திட்டங்கள் கல்வி நிலையங்களில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு பெரும் பலன் அளிக்கின்றன. இந்த வகையில் ONGC நிறுவனத்தின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என தெரிவித்தார். ONGC ED அசெட் மேனேஜர் உதய் பஸ்வான் கலந்து கொண்டு கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டில் ONGC தொடர்ந்து பங்களித்து வரும் நிறுவனம், இத்தகைய திட்டங்கள் சமூக நலனில் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ONGC அலுவலர்கள் பங்கேற்றனர். இந்த முயற்சியின் மூலம் மாணவர்களும் பணியாளர்களும் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் பெறும் வசதி கல்லூரியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் பொதுமக்களின் சொந்த பிரச்சினைகள் மற்றும் உதவிகளை தன் சொந்த செலவில் செய்து வருகிறார் காங்கிரஸ் கட்சி தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான ஏரம் ராஜேந்திரன். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் மதுரை வீரன் கோவில் திரு பொதுமக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களின் தேவைகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அனைத்தையும் கேட்டறிந்தார். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிடுவதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து பிரச்சினைகளையும் முதல் 6 மாதத்தில் தீர்த்து விடுவேன் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ஹரிகிருஷ்ணன், ராஜி, பிரபு, சந்தோஷ், முருகன், ஜெயா, ஹரிஷ், பாலா, அஜய், புவி, சஞ்சய், அப்பு, மகளிர் சுய உதவி குழு நிர்வாகிகள் வனிதா, புவனா, ஞானம், அஞ்சலை, ஜமுனா மற்றும் ஊர் முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் வெளிமாநில நிறுவனங்கள் நவீன முறையில் குளு வசதியுடன் சலூன் நிறுவனங்களை அமைத்து முடித்திருத்தும் தொழில் செய்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள சிறிய சலூன் கடை மற்றும் பாரம்பரியமாக முடித்திருத்துபவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் 49 ரூபாய்க்கு ஷேவிங், 99 ரூபாய்க்கு ஹேர் கட்டிங் என்ற விளம்பர பலகைகளை சாலையில் வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழில் செய்து வருகின்றனர். இதற்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சார்ந்த சிகை அலங்கார நிலைய நல சங்கத்தினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற கட்டண விளம்பர பலகைகளை வெளியில் வைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கட்டண பலகைகள் வெளியில் வைத்து தொழில் செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி அனைத்து நவீன கார்ப்பரேட் சலூனுக்கு சென்ற அவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த வருடங்களாக மாபியா நிறுவனங்களுடைய சலூன் நிறுவனங்களுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய 49 ரூபாய் ஏர் ஷேவிங் என்றும் ஹேர் கட்டிங் 99 என்றும் விலைப்பட்டியலை வெளியில் பலகை வெளியில் வைத்து தொழில் புரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இதை கண்டித்து நாங்கள் பலமுறை முதலமைச்சரை சந்தித்தும் மனு கொடுத்தோம். எங்கள் வாழ்வாதாரமே வந்து இந்த சலூன் கடையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு தொழில் வந்து பெரும் அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. இதை கண்டித்து நாங்கள் வந்து கடந்த 2/7/2025 ஒரு பொதுக்குழுவில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தப்படுவதாக பேப்பர் மீடியாவிலும் ஒரு நியூஸ் தெரியப்பட்டு அதை கண்டித்து நாங்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து இந்த மாதிரி எங்கள் தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு வந்து தொழிலாளர் துறை மூலிமா இந்த நிறுவனங்கள் மூலிமா நீங்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு இந்த விலைகள் எல்லாம் வந்து வெளியில் வைக்காத அளவுக்கு உள்ளே எடுத்து வைக்க சொல்லணும்னு நாங்கள் வந்து அவர்கிட்ட முதலமைச்சரிடம் தெரிவித்தோம். அதை கண்டித்து நாங்கள் இன்று செவ்வாய் அன்று எங்களுடைய முடித்துத்தோர் சங்கத்தின் சார்பாக நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து இருக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் சலூன் நிறுவனத்தின் முதல் முறையாக அவர்களிடத்தில் நாங்களுடைய இந்த நோட்டீஸை கட்டண பட்டியலை நீங்கள் வந்து அகற்றும்படி கோரி இந்த நோட்டீஸை நாங்கள் அவர்களுக்கு அளித்து அமைதியான முறையில் எங்களுடைய உரிமையை நாங்கள் அவர்களிடம் சொல்லி எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற சூழ்நிலையாக இதை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் என்று கூறி நெல்லித்தோப்பில் முதல் முறையாக ஆரம்பித்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாபியா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நோட்டீஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டு மற்றும் நவமி சலூன் என்று குறிப்பாக கூறப்பட்டுள்ள இந்த சலூன் மாபியாவுகளுக்கு நாங்கள் இந்த சுற்றறிக்கையை முதல் முறையாக அவர்களுக்கு அமைதியான முறையில் இதை நாங்கள் முதல்ல தெரிவித்து விட்டு அவங்களை இதை அகற்றும்படி கூறுகிறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் இல்லவென்றால் மிக பெரும் அளவில் சங்கத்தின் முடித்திருத்தோர் சங்கத்தின் சார்பாக மாநில அளவு காரைக்காலிலும் புதுச்சேரியிலும் மிக போராட்டம் நடத்துவோம் என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.